ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா சாரமான ஒரு கடலை பருப்பு சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 100 கிராம் கடலை பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 இலை போட்டால் போதும். எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வாணலில் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பருப்பு சரியாக வறுபடலைன்னா ருசியாக இருக்காது, பச்சை வாசனை அடிக்கும். நல்லா வறுத்துக்கோங்க, பொன்னிறமாக வர வரைக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் தீயாமல் வரும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வேறு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த அரை தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா தக்காளி நிறைய சேர்த்துட்டோம்னா புளிப்பாக இருக்கும். ஒரு அரை தக்காளி சேர்த்தோம்னா போதும் 100 கிராம் பருப்புக்கு. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பருப்பு மிளகாயெல்லாம் கொட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். தேவையான உப்பும் இதிலையே சேர்த்துக்கிட்டேன். 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சுன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸியில் நல்லா அரைப்படும். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அதுவும் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. சுவையான கடலை பருப்பு சட்னி தயார். இந்த சட்னி இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். பொங்கல் கூட சேர்த்து நம்ம பண்ணோம்னாலும் சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி. இது கூட தேங்காய் வேணுனாலும் வச்சு அரைச்சிக்கலாம். தேங்காய் வச்சோம்னா இன்னும் ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுட சுட இட்லியோட கடலை பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு.